இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி இந்த ஆண்டு தீபாவளிக்குள் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரி குறைக்கும் வகையில் ஜிஎஸ்டி 2.0 சீர்திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்தார். தொடர்ந்து பிரதமர் தலைமையில் மத்திய அமைச்சர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் 12% மற்றும் 28% ஆகிய ஜிஎஸ்டி வரியை நீக்கிவிட்டு 5%, 18% என்ற 2 வரி விகிதங்களை மட்டுமே பின்பற்ற பரிந்துரை செய்யப்பட்டது. மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரி விதிப்பு முன்மொழிவை மாநில நிதி அமைச்சர்கள் குழுவுக்கு மத்திய நிதி அமைச்சகம் அனுப்பியது. இந்த முன்மொழிவுக்கு ஆகஸ்ட் 20 மற்றும் 21ஆம் தேதி நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில நிதி அமைச்சர்கள் குழு ஒப்புதல் அளித்தது. இந்த நிலையில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் 2 அடுக்குகளாக ஜிஎஸ்டி வரி வரம்பை குறைக்க வலியுறுத்திய மத்திய அரசின் பரிந்துரைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஜிஎஸ்டி 2.0வில் ஏற்கனவே 12% வரியின் கீழ் இருந்த 99% பொருட்கள் 5% வரிக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றன. அதேபோல் 28% வரியின் கீழ் இருந்த 90% பொருட்கள் 18% வரிக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன. பென்சில், பேனா, ரப்பர், கிரையான்ஸ் உள்ளிட்ட எழுதுபொருட்கள், வரைபடங்கள், நோட்டுகள் மீதான வரி முற்றிலுமாக நீக்கப்பட்டிருக்கிறது. தனிநபர் ஆயுள் காப்பீடு, ஹெல்த் இன்சூரன்ஸ், உயிர்காக்கும் மருந்துகளுக்கு இனி ஜிஎஸ்டி வரி இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரொட்டி மற்றும் பரோட்டா உள்ளிட்ட அனைத்து பாரம்பரிய இந்திய ரொட்டிகளுக்கும் அவற்றின் வகைகளுக்கும் வரி நீக்கப்பட்டிருக்கிறது. உணவுப் பொருட்களில் சாக்லேட், பேரிச்சம்பழம், நூடுல்ஸ், வெண்ணெய், நெய், பால் பவுடர், வெண்ணெய், கண்டென்ஸ்ட் மில்க் மற்றும் சோப், ஷாம்பு, டூத் பேஸ்ட், டூத் பிரஷ், ஹேர் ஆயில் போன்ற பொருட்களும் தையல் மிஷின் மற்றும் அதன் பாகங்களும் 5% வரிக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றன. பேக்கேஜ் செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் மற்றும் மசாலா பொருட்கள் உட்பட்ட நொறுக்கு திணிகளும் காலணிகளும் துணிமணிகளும் இந்த 5% வரி வரம்புக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றன. விவசாய துறையில் டிராக்டர் டயர்கள் மற்றும் அதன் பாகங்கள் 18% வரியிலிருந்து 5%ஆக குறைக்கப்பட்டிருக்கின்றன. அத்துடன் டிராக்டர்கள், உயிர் பூச்சிக்கொல்லிகள், நுண்ணூட்ட சத்துகள், சொட்டு நீர் பாசன அமைப்புகள், உரங்கள் ஆகியவை 12% வரி வரம்பிலிருந்து 5%ஆக குறைக்கப்பட்டிருக்கின்றன. தெர்மாமீட்டர், மருத்துவ ஆக்சிஜன், நோயறிதல் கிட், குளுக்கோமீட்டர், சோதனை அட்டைகள் எனப்படும் மெடிக்கல் ஸ்ட்ரிப்ஸ் ஆகியவை 5% வரிக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றன. 28% வரி அடுக்கு முற்றிலுமாக நீக்கப்பட்டிருப்பதால் அதன் கீழ் வந்த அனைத்து பொருட்களும் 18% வரி வரம்புக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன. ஏசி, டிவி மானிட்டர்கள், ப்ரொஜெக்டர்கள், செட்டாப் பாக்ஸ், வாஷிங் மிஷின், டிஷ் வாஷர், ஃப்ரிட்ஜ், சிறிய வகையிலான கார்கள் மற்றும் குறைந்த இன்ஜின் திறன் கொண்ட இருசக்கர வாகனங்களும் 18% வரி வரம்புக்குள் கொண்டுவரப்பட்டதால் அவற்றின் விலையும் கணிசமாக குறையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் புகையிலை, குட்கா, பான் மசாலா, குளிர்பானங்கள் மற்றும் குறிப்பிட்ட ஆடம்பர பொருட்களுக்கு 40% வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட ஜிஎஸ்டி 2.0 வரி சீர்திருத்தம் ஒருமனதாக எடுக்கப்பட்டுள்ளது. பொருட்களுக்கான வரி குறைப்பால் அரசுக்கு 93,000 கோடி வருவாய் இழப்பு ஏற்படும் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் 40% வரி அடுக்கிலிருந்து அரசுக்கு 45,000 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜிஎஸ்டி 2.0 சீர்திருத்தத்தால் மாநிலங்களுக்கு ஏற்படும் வருவாய் இழப்பை எப்படி ஈடுகட்டுவது என்பது பற்றி ஆலோசனை நடந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜிஎஸ்டி வரி மாற்றத்தால் மக்கள் தினசரி பயன்படுத்தும் பொருட்களின் விலை கணிசமாக குறையும். மக்களிடம் பணப்புழக்கம் அதிகரிக்கும். மக்களிடையே வாங்கும் சக்தியும் நுகர்வு பழக்கமும் அதிகரிக்கும் என்பதால் மும்பை மற்றும் தேசிய பங்குச் சந்தை ஏற்றம் கண்டிருக்கிறது. இந்த வரி குறைப்பு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பரந்த அளவிலான சீர்திருத்தங்கள் நாட்டு மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் என்றும் குறிப்பாக சிறு வணிகர்கள் வர்த்தகம் செய்வதை எளிதாக்கும் என்றும் பிரதமர் மோடி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார்.